வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம லியோ மேக்ஸ் கண்ட்ரட்டில் கிளச் கேபிள் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைக் மாடிஃபிகேஷனில் இன்ட்ரெஸ்ட்டாக அக்சசரிஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. எம்கே பைக்கர் பிட் ஷாப். நம்ம ஷாப்போட இன்ஸ்டா ஐடி, லொக்கேஷன் எல்லாமே பயோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி இந்த கேபிளை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி தான், காமனாக ஈஸியாகவே கழட்டிடலாம். அது எப்படிங்கிறத பின்னாடி தெளிவாக சொல்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் சேஞ்ச் ஆகும். பழைய 2 ஸ்டோக் ஆர்எக்ஸ் ஆகட்டும், இந்த சுசி ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவரை கலட்டி உள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்ப்ளெண்டர் இப்போ லேட்டஸ்ட்டாக வர வண்டியெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கவர் எதுவும் ஓப்பன் பண்ண வேண்டாம். அதுவே ஓப்பன் டைப்பில் தான் இருக்கும், ஈஸியாகவே மாட்டிக்கலாம். ஸ்ப்ளெண்டரில் நம்ம சேஞ்ச் பண்ணதை ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். ஸோ செக் பண்ணனா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே வந்து பார்த்தா பெரிய ஷாக்கான ஒரு இது தான். நான் கிளச் கேபிள் ஃபீல் சரியாக இல்லைன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா உள்ளே கட்டார கண்டிஷனில் இருக்குது. அந்த கம்பியெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டார கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஸ்டாப்பர் நட்டு மாதிரி போட்டு அந்த இன்னரை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் நான் வாங்கின கேபிளில் அப்படி இல்லை. அதுக்கு முன்னாடி கிளச் கேபிளை ஃபுல்லாகவே லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாப்பரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஒரு நட்டை வச்சு கழட்டுறோம். இது உண்மையிலே பழைய மாடலில் இப்படி தான் வந்துச்சா, இல்லை வெறும் இவங்க காசு கட்டிங்காக வெறும் இன்னர் மட்டும் வாங்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாப்பர் போட்டு யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல. புது கேபிளே 200 கீழே தாண்டா வருது. அதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு தெரியல. ஓகே, இப்போ நம்ம கேபிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் காட்டுறோம் பாருங்கள். ஃபிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிளச்சை ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாப்பர் நட்டை நான் கலட்டிட்டும் என்னால் வெளியே எடுக்க முடியல. ஏன்னா கம்பியெல்லாம் ஒரு மாதிரி இத்து போய் விரிஞ்சிருச்சு. என்னால் வெளியே எடுக்கவே முடியல. அதுக்கு முன்னாடி மேலே நம்ம ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிளச்சை லூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். லைட்டாக சைடில் தள்ளிட்டு காடியிலேருந்து கீழே எடுத்திங்கன்னா ஈஸியாகவே வெளியே எடுத்துடலாம். மேலே பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியிலும் காமன் தான், ஈஸியாகவே பண்ணிடலாம். கீழே நான் எவ்வளவோ ட்ரை பண்ண முடியல, கடைசியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. புது கேபிளும் அதே மாதிரி தான். அந்த காடிக்குள்ளே வச்சுட்டு சைடில் தள்ளிங்கன்னா உள்ளே போயிடும். அதுக்கு முன்னாடி இங்கே க்ரீஸோ ஆயிலோ அப்ளை பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். ஃபைனலாக புது கேபிள் வந்து நான் சொன்னோம் இல்லைங்களா, புது கேபிளில் வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதிலே கீழே வந்து திக்னஸாக ஸ்டாப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே தள்ளினா போதும். பழசு வந்து இது பழைய மாடலாக இல்லை இவங்க ஆல்ட்ரு பண்ணி போட்டாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம், புது கேபிளே நல்லா தான் இருக்குது. ஸோ இதை லைட்டாக மேலே தள்ளிங்கன்னா லூஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் உள்ளே தள்ளிட்டிங்கன்னா ஈஸியாகவே லாக் ஆயிரும். இதில் எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபைனலாக அந்த ரிட்டன் வரக்கூடிய அந்த ஸ்ப்ரிங்கை வந்து சைடில் காடியில் போட்டிங்கன்னா நீங்கள் கிளச்சை விடும்போது கீழே ரிட்டனாக ஆயிரும். இப்போ வரைக்கும் கிளச்சு லூஸாக தான் இருக்குது. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளச்சை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மேலே நட்டு இருக்கும். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக கிளச்சை வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபுல் டைட் பண்ண வேண்டாம். நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கிளச்சு வேணும் அந்த ப்ளே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நட்டை டைட் வச்சிங்கன்னா பக்காவாக செட் ஆகிரும். இப்போ ஒரு வழியாக ஈஸியாகவே எல்லா வேலையும் முடிஞ்சது. ஃபைனலாக மேலே பெட்ரோல் டியூப் இருந்தது, அதையும் நான் உள்ளே வந்து ஃபிட் பண்ணிடுறேன். ஒத்த கையில் போட முடியல. அதுக்கப்புறம் ஆன் த ரோட்டில் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்து பக்காவாக அதுக்கேற்ற மாதிரி கிளச்சை வந்து டைட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இல்லைனா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு போயிருங்க. இந்த மாதிரி பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.